டிஎம் பார்வையாளருக்கு வணக்கம். ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ண மாதிரி இன்று 23 ஏப்ரல் 2025 டிஎம் அலுவலகத்தில் பார்வையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். நல்ல சிறப்பானது. காலையில் 10லேருந்து 12 ஒரு மணி வரைக்கும் பல கலந்துரையாடல்கள் நடந்தது. நிறைய கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடந்தது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடைய மற்ற எல்லோருக்கும் அந்த கருத்து பரிமாற்றங்களையும் ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன், அவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாடை பற்றியோ இந்தியாவை பற்றியோ பலவிதமான இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே கூடியிருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான், முன்னாள் ஐபிஎஸ். ஸோ அவரை பற்றி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் எந்தெந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் வரப்போகுது, பிற்காலத்தில் எந்த மாதிரி அது விரிவடையும், தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வருமா, எப்படிப்பட்ட மாற்றம் வரும், கூட்டணி எப்படி ஒர்க் ஆக போகுது, எல்லாத்த பற்றி அவங்களுடைய ஒப்பீனியன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டர் பாலச்சந்திரன் அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலச்சந்திரன். இந்த இதில் இது ஹாட் டாபிக்னு சொல்கிறத விட நிறையா பேர் இதை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப தமிழ்நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ இது. இதில் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பல தலைவர்கள் பார்த்துருக்குறேன். பிஜேபியில் தலைமை பொறுப்பில் இருந்த பல பேரை பார்த்துருக்குறேன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு வேற பெரிய பொறுப்பு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த தமிழ்நாடு தலைவர் பதவியை விட ஒரு பெரிய பொறுப்பு இருக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் அவரை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணி அல்லது எவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுக்குறதா இருந்தாலும் எலெக்ஷன் டயத்தில் இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு வருஷம் இருக்குது சரியா எலெக்ஷனுக்கு, அந்த டயத்தில் அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அது காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, தேர்தல் வெற்றி, அதே மாதிரி மற்ற கட்சியினருக்கு, அதாவது கூட்டணி கட்சி, இப்போ இன்னைக்கு கூட்டணிக்கு உள்ளே வந்திருக்கிற கட்சிகளுக்கு அவரை பற்றின சில விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் வேணான்னு நினைக்கலாம், அதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது எதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, அலையன்ஸ், அதாவது கூட்டணி கட்சிகள் கூட்டணி மூலமாக இப்போ இருக்கிற அரசை எப்படியும் வீழ்த்தணும், அதுக்கு தற்காலிகமாக அண்ணாமலையை நம்ம வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் பரவாயில்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்தில் பார்த்தீங்கன்னா, அது இந்த நேரத்தில் அதை தவிர்த்திருக்கலாம். காரணம் என்னென்னா, கூட்டணியில் முக்கிய கூட்டணி கட்சியாக இருக்கிற அதிமுக, இப்போ 2 கட்சிகள் முக்கியமான கட்சிகள், பாஜக, அதிமுக. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஓட்டு நிச்சயமாக அதிமுக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, உறுதியாக சொல்வேன். ஏன்னா கடந்த தேர்தலையும் நான் பார்த்துருக்குறேன். வழியாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த தொகுதியில், இப்போ உதாரணமாக அந்த தொகுதியில் பாஜக நிற்கலன்னு அதிமுக ஓட்டு போடுறதுக்கு அயங்கவே மாட்டாங்க. ஏன்னா திமுக வரக்கூடாதுன்றதுல அந்த முனைப்பு பாஜக ஆதரவாளர்களுக்கு அது அந்த காம்ப்ரமைஸே கிடையாது, திமுக வரக்கூடாதுன்றதுல. அதனால அவங்க நிச்சயமாக அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போய் சேரும். என்னுடைய ஒரே ரிசர்வேஷன் என்னென்னா, அதே மாதிரி அதிமுகவோட ஓட்டு பாஜகவுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு அது இன்னி வரைக்கும் சந்தேகமாக இருக்குது. அந்த தலைமை என்னதான் முயற்சி பண்ணி அறிக்கை விட்டாலும் அந்த ஓட்டுகள் அப்படியே பிஜேபி கிடைச்சதுன்னு இந்த அலையன்ஸ் வெற்றி அடையும். அதுக்கு நீங்கள் அண்ணாமலையை இது பண்ணது ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆக இந்த காலகட்டத்தில், இந்த தேர்தல் சமயத்தில் அண்ணாமலையை ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ்க்காக இருந்தால் கூட, ஒரு உத்திக்காக, ஒரு தேர்தல் உத்தியாக அவருக்கு வேற ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க போகிறோம்னு சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. காரணம் என்னென்னா, அவருடைய செயல்பாடு இதுவரைக்கும் மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது. அது அடுத்த தேர்தலை தேர்தல் களத்தை எப்படி மாற்றுறது அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ தூரம் உதவி இருக்குது அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி, அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை தூக்கினது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஸோ நன்றி மிஸ்டர் பாலச்சந்திரன், உங்கள் அருமையான கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலை சாரை இந்த சூழ்நிலையில், தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியலில் சார்ஜ்டு சிச்சுவேஷனுங்கிற சூழ்நிலையில் அவர் இருந்தால் இன்னும் உதவியாக இருந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு, அதாவது டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது சுமதி மேடம் அவர்கள் இந்த அண்ணாமலை கான்செப்ட் இன் தமிழ்நாடு, அதை பற்றி சில இதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது அண்ணாமலை அவர்களை பற்றி தான். ஸோ கட்சியில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பொதுமக்களோட பார்வையில் அண்ணாமலை அவர்களை இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் கட்சியோட கொள்கைப்படி இதில் யாருமே நிரந்தர தலைவர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒருக்க தலைவர்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு,
அவரை வந்து நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டு பிள்ளையா அவரை பார்த்துருக்கோம், ஒரு தம்பியா ஒரு அண்ணனா எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையா இருக்கிறப்போ அவர் வந்து அந்த இதுங்கிறப்போ எவ்வளோ எமோஷனலாக கட்சியில் இருக்கிறவங்களே அதை வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து உணர முடிஞ்சுது. அந்த அளவுக்கு கட்சியில் இருக்கிறவங்கள வந்து ஒரு எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக வழி நடத்தினாரு, எந்த அளவுக்கு ஒரு அதீதமான உழைப்பை கொடுத்தாரு அப்படின்றத வந்து நாங்கள் எல்லாரும் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த ஒரு வார கட்டமாக நாங்கள் ஆட்டோவில் போகிறப்பையும் சரி கேபில் போகிறப்பையும் சரி அந்த கேப் டிரைவர் ஆட்டோ டிரைவர்லாம் எங்கள்கிட்ட கேட்குறது, என்னங்க அண்ணாமலை இப்படி எடுத்துட்டீங்க, ஏங்க இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுங்க எடுக்கிறது கிடையாதுங்க, இது வந்து எங்கள் கட்சியோட ரூல்ஸ் அப்படி தான், 3 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றிடுவாங்க, திருப்பி அவருக்கு இன்னும் ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க, கண்டிப்பாக இங்கே தமிழ்நாடு எலெக்ஷன்லலாம் தலைவர் இருப்பார், அவரோட இது கண்டிப்பாக இருக்கும், அவரோட முகம் இல்லாமல் இருக்காது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னிங்க நம்ம நிறைய எலெக்ஷனில் வந்து அதாவது பாஜகல ஒரு அமைப்பு தேர்தல்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும், 3 வருஷத்துக்கு ஒருக்க இப்படி தலைவரை மாற்றுவாங்க, யார் வந்து பாஜக தமிழ்நாட்டில் தலைவராக போட போகிறாங்கங்கிறது தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கா அப்படின்றது நமக்கு வந்து நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் சரி எல்லா அரசியல் தலைவர்களும் சரி எல்லாரும் பேசுனது என்ன, யார் பாஜக தலைவர், அண்ணாமலை என்னாங்க போகிறாங்க அப்படின்றத எல்லாரும் தொடர்ந்து அந்த ஒரு 3 மாத காலம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை சுற்றி தான் இந்த அரசியல் களமே வந்து என்கிற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ ஆக்டிவாக வந்து செயல்பட்டு இருந்தார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயமாக இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர் வந்து தேர்தல் தான் அவங்களோட அல்டிமேட் இது வந்து. அப்போ தேர்தல் நேரத்தில் கட்டாயம் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அது கட்டாயம் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். ஒரு சின்ன இன்டரப்ஷன். பலரும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பரப்புரை மக்களுடைய மனதில் என்ன பதிவு பண்ணப்பட்டது இந்த அண்ணாமலை சார் விவகாரத்தில் அப்படின்னாக்க, நீக்கப்பட்டார் அப்படின்ற சொல்லாடல் வந்து அதுதான் இதெல்லாமே அது மாற்றப்பட்டார்னு நம்ம ஏன் அதை எடுத்து செய்யல அப்படிங்கிறதா இல்ல. ஒட்டுமொத்த மீடியாக்களும் இன்னைக்கு திமுக கையில தான் இருக்கு. ஸோ திமுகவுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு அடிமட்டத்து லெவல்ல இருக்கிற ஒரு பாமர மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேவரா இருக்காரு, இளைஞர்கள் மத்தியில் அவர் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு அப்படிங்கிறப்போ இது ஒரு அஜெண்டா அவங்களுக்கு. சரி பாருங்க இந்த பாஜக கட்சியை இப்படிதான் பண்ணோம், அதாவது எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னா அண்ணாமலை அவர்களை வந்து அவமரியாதை பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் இங்க வந்திருந்தப்போ கூட அண்ணாமலை அவர்களை எப்படி கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டாரு, கையை பிடிச்சு கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுட்டாருங்கிறதையும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்போ நாங்க ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர்களா இருக்க எங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்களோட உழைப்பை நாங்க இவ்வளவு வேல்யூ பண்றோம்னா ஒரு தேசிய கட்சி தேசிய தலைமையில இருக்கிறவங்களுக்கு தான் கட்சியை இப்படி வந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கிற ஒருத்தனுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது தெரியாது. சரியான வார்த்தை. அப்போ நிச்சயம் அவங்களுக்கு அது தெரியும், அதுக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுப்பாங்க. இது எல்லாமே இவங்க திட்டமிட்டு வந்து இங்க கட்சி தொண்டர்கள் கிட்ட ஒரு சலசலப்பை உண்டாக்கணும், ஒரு தொய்வை உண்டாக்கணும், அவரோட அபிமானிகள் கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு செய்யற விஷயம் திமுகவோட மீடியாக்களும் சேர்ந்து செய்யறாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு இப்போ ஒரு தேரை இழுத்துக்கிட்டே வரும், ஒரு நெட்டு இழுத்துட்டே போயிடுவோம், ஆனா ஒரு கார்னர்ல திருப்புறப்ப எல்லாரும் கீழே போடுவாங்க, ஒரு தொய்வு வரும், திருப்பி கொஞ்ச நேரம் தான் அது திரும்ப எல்லாரும் கையில எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி தேர் நிலைக்கு வரதா போகுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தம் தான் அங்க முக்கியம். எத்தனையோ கட்ட தலைவர்கள் வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அத்வானி அவர்கள் வந்து ரத யாத்திரைன்னு ஒண்ணு பண்ணாரு, எப்படி இந்தியா முழுக்க பாஜக பெரிய அளவில். ஆனா அத்வானி அவர்கள் நான் தான் பிரதமரா வருவேன்னு சொல்லல, அவர்கள் அடுத்து மோடி அவர்களை முன்மொழிஞ்சாங்க. அதுதான் பாஜகங்கிற கட்சி. இங்க வந்து சித்தாந்தம் ரொம்ப முக்கியம், இங்க தேசம் எல்லாத்துக்கும் முக்கியம். இங்க எங்களுக்கு மெயின் அஜெண்டா என்னன்னா திமுகங்கிற ஒரு கட்சியை இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்து முதல்ல அகற்றணும். ஏன்னா திமுக எத்தனை காலம் வந்து இங்க ஆட்சியில இருக்கோ அத்தனை காலம் வந்து தமிழக மக்களுக்கு பெரிய கேடு, தமிழக மக்கள் நாசமா போயிடுவாங்க. அப்போ இங்க தனிப்பட்ட மனிதர்களை விட தேசம் தான் முதல்ல முக்கியம், அடுத்துதான் கட்சி, அப்புறம் தான் தனி மனிதர்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்போ அப்படி அந்த RSSல இருந்து வந்து அந்த இதுல வந்தப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் இது நல்லாவே தெரியும். அவர் எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதா இல்ல புரிந்து கொண்டீர்களா? எங்களுக்கு எல்லாமே அதாவதுங்க ஒரு விஷயம் ஒரு சித்தாந்தம்ங்கிறது என்னன்னா நம்ம முதல்ல போய் கேட்டுப்போம், கத்துப்போம், உள்வாங்கிக்குவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்போ நாங்கள் இந்த சித்தாந்தம் பிடிச்சதான் இதில் வரோம் அப்படிங்கிறப்போ நாங்கள் உள்வாங்கிக்கிறது என்ன அப்படின்னா இங்கே பாஜகவோட சித்தாந்தமே என்னன்னா நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட், அவ்வளோதான். அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு இந்த திமுகவோட கையில் இருக்க மீடியாக்களும் அவங்க கையில் இருக்கிற சோசியல் மீடியாக்களும் அவங்க வந்து அண்ணாமலை அவர்களை அவமானப்படுத்திட்டாங்க. இது மூலயமா அவங்க என்னன்னா நீ இத்தனை வருஷமா எங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப பத்தியா நீ அவமானப்பட்டுட்டியான்னு அவங்களோட வஞ்சத்தை தீர்த்துக்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் மேல இருக்க வஞ்சத்தை. ஆனா நிச்சயமா அவங்க எல்லாரையும் மூக்கோட படுற மாதிரி இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல வந்து அவர் இவங்க எல்லாம் அண்ணாந்து பாக்குற உயரத்துல அவர் இருப்பாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இப்ப வந்து கிட்டத்தட்ட 1967 இங்கே ஒரு திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது, திராவிடம்னா என்னன்ற கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தை மட்டும் ஆனால் விடமாட்டேங்கிறாங்க. அதை ரொம்ப தீவிரமாக பரப்புரை செய்து மிக ஆழமாக மக்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டுள்ளது. ஈவன் பிஜேபி சப்போர்ட்டராக இருந்தால் கூட சில சமயம் வந்து
இல்லை சார் வந்து ஆல் இண்டியா வேறு சார் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அவங்க பேசுகிறாங்கங்கிறத நல்லாவே தெரியுது நமக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை சார் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய சிந்தனையையும் சித்தாந்தத்தையும் உருவாக்கியிருக்காரு மிகப்பெரிய அளவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அவர் குறிப்பாக எதை பற்றி சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற பாரத பிரதமரை பற்றி நிறையா எடுத்து சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சரை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திராவிட சித்தாந்தம் வர்சஸ் தேசிய சித்தாந்தம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி தேசியம் தெய்வீகம் இதை எப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி திரு மகாதேவன் அவர்கள் சில கருத்துக்களை சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். 1967 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே திராவிட கட்சிகள் தான் ஆண்டிருக்கு. இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் தான் இன்னும் ஆளும் அப்படின்னு தைரியமாக பேசுகிறாங்க. இதை உண்மையாலே என்ன கருத்து ரீதியாகவும் தொண்டர்கள் மத்தியிலும் அழகாக எடுத்து சென்று என்ன அந்த சித்தாந்தத்தை உடைத்தவர் அண்ணாமலை, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் அண்ணாமலையும் பிஜேபியும் ஏடிஎம்கேவையும் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நல்ல பெனிஃபிட் அடையும். காரணம், இணக்கமான ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு சேர்ந்து கைகோர்த்து பல திட்டங்களை மக்களுக்கு அளிக்க முடியும். இந்த நல்ல விஷயங்களெல்லாம் மறந்து என்ன திருப்பியும் திராவிட சித்தாந்தம், நாங்கள் திராவிட சித்தாந்தத்தை நாங்கள் ஆதரிப்போம்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். நன்றி, வணக்கம். மிக அழகாக எடுத்து சொன்னார். என்னன்னா, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா இந்த திராவிட சித்தாந்தம் அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் தேசிய சித்தாந்தம் மிக அவசியமானதுன்னு சொல்லிட்டு, எப்படி இந்த டபுள் என்ஜின் கான்செப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மத்தியில் பாஜக இருக்கும்போது மாநிலத்திலையும் பாஜக இருந்ததுன்னா சில அருமையான முன்னெடுப்புகள் நடக்கக்கூடும், அதன் மூலம் மிக மிக அதிக அளவில் பயன்பெறக்கூடும்னு. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளாக எதை பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னாக்க, அண்ணாமலை பல மீட்டிங்கில் போல்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் நவோதயா பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 பள்ளிகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ யாரோட பிஸ்னஸ் அடிபடுங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டுடுறேன். அடுத்ததாக எதை பற்றி கேட்கலாம் அப்படின்னாக்க, சரி இப்போ அண்ணாமலை மாறிட்டாங்க, எந்த மாதிரி ஒரு ஆட்சி, இப்போ கூட்டணி வேற அறிவிச்சிருக்காங்க, இன்னைக்கு நிலைமையில சில தேர்தல் கணிப்புகள்லாம் வந்திருக்கு. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது 2024 எந்த மாதிரியான ஒரு ஆட்சி வரக்கூடும், அது எப்படி இருக்கும், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் தன்னை மிகவும் ஈடுபாடு படுத்தி கொண்டுள்ள விஜயலட்சுமி அவர்கள் அதை பற்றி சொல்லட்டும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இப்போ இருக்கிற நிலைமையில இந்த ஒரு 4 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன விதமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. முக்காவாசி பேர், ஐ வுட் சே 90% அவங்க எதிர்பார்க்கறது என்ன, ஒரு ஆட்சி மாற்றம். ஏன்னாக்க அவங்க கொடுத்த ப்ராமிசஸில், அவங்க சொன்ன ப்ராமிசஸில் எதையுமே அவங்க நிறைவேற்றலை. எக்ஸப்ட் அந்த என்னது லேடிஸ்க்கு பஸ்ஸுங்கிறதுனால மகளிர் பேருந்து அப்படிங்கிறது தான் இன்னும், அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கே தவிர அவங்க ஓட்டுன எந்த ஒரு மூவியும். மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே, அதுவுமே இப்போ குறைஞ்சு. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு விஷயம் என்னன்னாக்க, அந்த மகளிர் உதவித்தொகைன்னு காமனா சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. யார் அவங்கள பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைடு மகளிருங்கிறது, அதுவே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஓகே ஓகே. அடுத்தது அந்த உதவித்தொகையும் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு என்னை சுத்தி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வேலைக்கு வரவங்க, அந்த மாதிரி அங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட நிறைய நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்டராக்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு நம்ம பிஎம் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்க்காக நான் பேசிட்டே இருக்கிறதுனால எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் முன்னாடி ஒரு 2 மாசம் வந்தது, அதுக்கப்புறம் வரல அப்படின்னு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் என்கிட்ட சொன்னாங்க. அக்கா ஏதாவது பண்ண முடியுமா, முன்னாடி வந்தது எங்களுக்கு இப்போ வரல. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் ஓட்டு போட்டீங்க இல்லையா, அதுக்காக அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க முன்னெடுக்கிற எல்லாமே. ஒரு விஷயம், ஃப்ரீ பீஸ் இந்த மாதிரி நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு கால் வைக்கிற ஆட்சி எப்பவுமே வராது. நம்ம பெங்களூர் இதில் கர்நாடகாவில் பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயும் அவங்க பண்ணியிருக்கிறது அதுதான். மக்களுக்கு போய் சேர வேண்டிய பல விஷயங்கள் போகிறது கிடையாது. அது
மிகப்பெரிய அதிருப்தியை வந்து மக்களுக்கு நடுவில் எடுத்துட்டு வந்திருக்கு. ரோடு சரியில்லை, ஒவ்வொரு மழைக்கும், அதாவது 2015 அந்த ஒரு மழையில பயந்தோம், பெரிய சேதாரம் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் இப்போ வருஷம் பயப்படுறோம். முன்னாடியாவது அந்த ஒரு வருஷம், இந்த வருஷம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேள்வி இருந்தது. இப்போ எப்படின்னாக்க ப்ரிப்பேர்டாவே இருக்கும். ஓ இந்த வருஷம் மழை வருதா, இந்த ஆட்சியா, அப்போ கண்டிப்பா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களாம் வெக்கேட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிக்கணும், எல்லா சாமானையும் தூக்கி மேல போடு அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு வந்துருது. ஏன்னாக்கா நீங்க எங்க போங்க, மெட்ரோ இல்லை, இட்ஸ் ஸ்டில் அங்க எந்த ஒரு ஏரியாலையுமே வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் ஆர் நாட் குட். அங்க பேசிக் ஹைஜீன் இருக்கிறது கிடையாது. எல்லாமே அவங்க கொடுத்த ஒரு ப்ராமிஸும், செங்கல்லாம் வச்சு அவர் வந்து சீன்லாம் போட்டாரு. இப்போ கடைசியில் அதுலயும் வந்துட்டு they have to go back on their words. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதிருப்திங்கிறது ரொம்ப நிறைய வந்துடுது. அதிருப்தின்னு நீங்க சொல்றது பல பேர்கிட்ட பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறதோ இல்லை பாலிட்டிக்ஸ்லையோ இது எப்போவுமே நம்பர் கேம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்பர் தான் கடைசியில் உங்களை வந்து அசம்பிளிலையோ பார்லிமெண்ட்லேயோ அந்த நம்பர் தான் பேச போகுது. அப்படி பார்க்கும்போது பலரும் இன்னும் வந்து இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்கோ அவங்க தொடருவாங்க. அதிருப்தி இருக்குது சார், ஆனால் அவங்க தான் சார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலாக அந்த எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சந்தித்த பல பேர்களோட இந்த 2026 மாற்றம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளாக எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்று வந்து இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க அவங்க முன்னெடுத்திருக்கிற பல விஷயங்கள் மக்களுக்கு சரியில்லாத ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கிறது. இதே கொஸ்டினுக்கும் திருமதி சுமதி அவர்களையும் சில கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நீங்க கேட்டீங்க, அடுத்தும் வந்து திமுக தான் வரப்போகுது, மக்கள் வந்து அதிருப்தியில இருக்கோம் ஆனா திமுக தான் வரும்னு சொன்னீங்க. ஸோ அது யார் சொல்றாங்கன்றதை நீங்க பார்க்கணும். இதுவும் வந்து திமுக கையில வச்சிருக்க மீடியாக்கள் கட்டமைக்கிற பிம்பம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்டிவா இந்த திமுக காரங்களா பார்த்து கூப்பிட்டு அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு அப்படின்னு. அதாவது என்னன்னா திரும்ப இந்த திமுக எதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னா, மக்கள் மனசுல ஆழமா ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறதுல வந்து திமுக வந்து என்னைக்குமே பயங்கர மாஸ்டர்ஸ். போன தடவை என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னா மக்களே வந்து அவர் தான் அடுத்து வரப்போறாரு நம்ப வச்சு மனுஷன் அந்த சந்தானத்துல சொல்லுவாங்க பாருங்க, அவனை அடின்னு அடிச்சு ஆள் மனசுல பதிய வச்சிருவாங்க. அந்த மாதிரி பொதுமக்களை அப்படியே பேசி ஒரு விஷயத்த சொல்லி திரும்ப அவன் மூலையில இது எந்த அளவுக்குன்னா, நம்ம இப்ப நமக்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த பாட்டு மைண்ட்ல ஓடுற அளவுக்கு அவங்க அந்த பாட்டை எங்க திருப்பினாலும், ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களோட ரைம்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஸ்டாலின் தான் வராரு நடுவில் ஓடுது. அந்த அளவுக்கு அவங்க வந்து டாக்டிக்ஸா வந்து மக்கள் மனசுல போவாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு ஆட்சி இங்க இருந்து அகற்றப்பட போகுது அப்படின்னா மக்களோட நீங்க சொல்லலாம் சித்தாந்தம், கொள்கை, அவன் லஞ்சம், ஊழல், வாரிசு அரசியல் இதுக்கெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் ஓட்டு போடுறத மாத்துறாங்கன்னா அவனோட அன்றாட லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அவன் கடுப்பாகி ஓட்டு போடுறத மாத்துவான். இன்னைக்கு பாருங்க, மெயினா வந்து இந்த ஓட்டு மாறுது அப்படின்றதுக்கு பெண்களோட அதிருப்தியை சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க அடுத்த ஆட்சிக்கு வரவே முடியாது. இன்னைக்கு இந்த ஆட்சியில பாருங்க, பெண்கள் வெளியில வர்றதுக்கு பயமா இருக்கு, குழந்தைகள் வெளியில வர முடியல, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அபியூஸ், இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தா இவர் என்ன சொல்றாரு, பெண்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனைனா நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்றாரு. அந்த இரும்பு கடை எந்த காயிலாங்கடையில கிடக்குன்றத எல்லா மக்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் போலீஸ் சீருடையில இருக்கிறப்ப அவங்க செயின் எடுத்துட்டு போறான். ஒரு பெண் போலீஸ் ஒரு பப்ளிக் மேடையில இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பாலியல் சிண்டல் கொடுக்குறீங்க நீங்க. அப்போ எந்த லட்சணமா இங்க ஆட்சி நடந்திருக்கப்போ அப்ப பெண்கள் என்ன யோசிப்பாங்க, ஏன்னா பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வாங்க, பெண்களுக்கு பஸ். இன்னைக்கு ஒரு 70% மேல இருக்க மகளிர் வந்து ஆட்டோலயோ கார்லயோ போறவங்க கிடையாது, பஸ் டிரான்ஸ்போர்ட் தான். நீங்க என்ன சொன்னீங்க, எல்லா மகளிருக்கும் வந்து இலவச பயணம், விடியல் பயணம் அப்படின்னீங்க. எப்படி விடிஞ்சதுன்னா எல்லா பஸ்லயும் நீங்க ஃப்ரீயா போயிட முடியாது. ஒரு லிப்ஸ்டிக் அடிச்சு வச்சிருப்பாங்க, முன்னாடி மட்டும் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டு அந்த பஸ்ல தான் நீங்க ஏறணும்னு. அந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒண்ணு வரும். இந்த அம்மா ஆபீஸ்க்கு வர்றப்போ 5 நிமிஷம் வீட்டுல வேலையை முடிச்சுட்டு லேட்டா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ்ஸை விட்டுச்சுன்னா 1 மணி நேரம் நின்று நீங்க எப்ப வீடியோன்னு பாத்துட்டு நிப்பாங்களா பஸ் ஸ்டாண்ட்ல, அடுத்த பஸ்ஸுக்கு காசை கொடுத்து தான் அவங்க போயாகணும். இல்ல அந்த பஸ்ல ஏறணும்னா நீங்க இங்க நிக்கிறாங்க எல்லாரும் ஸ்டாப்லனா 100 அடி தாண்டி தான் போயிட்டு டிரைவர் நிறுத்துறாரு. டெய்லி எத்தனை வீடியோ வருது. நாங்க தான் வந்து சமூக நீதிக்காரங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது எங்க ஆட்சியிலங்கிறீங்கல்ல, போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் அப்படி தள்ளி நிறுத்துறீங்க, ஏன் மகளிரை ஏற்ற மாட்டேங்கிறீங்க கரெக்டான எத்தனை வீடியோக்கள் தானே வந்துட்டு இருக்கு. ஓசியில தானே வேற அமைச்சரே சொல்றாருல, ஓசி கொடுத்தோம்ல உனக்கு ஓசின்னு. எங்க ஓசி கொடுக்கறதுனா உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஓசிங்களா? அப்படியே அப்பா வீட்டுக்கானதை தியானம் பண்ண நம்ம முன்னோர்கள்
முன்னோர்களே அதை ஓசின்னு சொல்லல, கடவுள் எனக்கு இதை வந்து தானமா கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம முன்னோர்களா அடக்கமா சொல்லிக்கிட்டாங்க. இவங்க நம்ம வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு ஓசின்னு தலக்கணத்துல ஆடுறாங்க. அடுத்து ரேஷன் அரிசிக்கு வாங்க. ரேஷன் அரிசி நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். ரேஷன் அரிசி கொடுக்குறது யாரு? மோடி ஐயா கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 தலைமுறைக்கு உங்களோட அப்பா புள்ள பேரன் 3 பேர் படத்தை ரேஷன் கடையில் கொண்டு மாட்டிக்கிறீங்க. இது ஒரு. அடுத்தது ரேஷன் கடையில் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. மக்கள் போனால் அரிசி கிடைக்கிறது கிடையாது, அதெல்லாம் வேற பக்கம் போயிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது மாசம் 1000 ரூபாய். நீங்க என்ன சொன்னீங்க, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் நீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்குன்றீங்க. குடும்ப தலைவி தகுதியா இருக்காங்களா இல்லையன்றதை நீங்க என்னங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது? தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னீங்க. சரி, அதையும் உடனே கொடுத்தீங்களா? ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த 2.5 வருஷத்துக்கு உண்டானதை யார் கொடுப்பா? அங்கேயே ஒரு ஏமாற்று. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நிறைய பேருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு யார் யாரெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க, யார் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படிதான் பார்த்து அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொந்த வீட்டுல இருக்கிற கட்சி அபிமானிகளுக்கு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. வாடகை வீட்டுல இருக்க கஷ்டப்படுற அக்காங்களுக்கு அந்த பணம் போகல. அப்ப அங்க ஒரு கடுமையான அதிருப்தி, களத்துல பிரச்சனையை திமுக நிர்வாகிகள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் வரல, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற பிரச்சனைகளை மகளிர் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்படி எல்லா வகையிலும் நீங்க வந்து மகளிரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஃபேமிலியை. சரி, அடுத்து இந்த பிரச்சனை போச்சு. பையன் இருக்கான் வீட்டுல, ஸ்கூலுக்கு போறான், காலேஜுக்கு போறான்னா, வீட்டுக்கு வந்தோன்னா ஸ்கூல் நிர்வாகம் என்ன மெசேஜ் அனுப்புது, வீட்டுக்கு வந்தோன்னா அவன் பையன் செக் பண்ணு, அவன் பையில கஞ்சா இருக்கா மெத்துக்கு இருக்கான்னு பாருங்குது. அப்போ என் புள்ள ஸ்கூல்ல இருந்து வரான்னா அவன் பையன் நான் கஞ்சா இருக்குன்னு செக் பண்றேன்னா, இது எனக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல், அவனுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல்? இந்த மன உளைச்சல் ஆளாக்குறது யாரு? நிர்வாக திறனற்ற இந்த அரசு. இதே போன ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துதா? காவல்துறைங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க உங்க கையில வச்சிருக்கிற சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு? எப்படி கஞ்சா விற்கிறதுக்கு அலோ பண்றீங்க? ஸ்கூல் வாசல்ல என் பையன் சொல்றான் அசால்ட்டாமா, ஸ்கூல் வாயிட்ஸ்ல அந்த அது ஒரு முட்டாய் விக்குதுமா, அந்த முட்டாய் வாங்கி இது பண்ணா அது கஞ்சா முட்டாய் விக்குதுங்கிறான். அப்போ அனுப்புற பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பயமா இருக்கு? பொம்பளை பிள்ளையும் வெளியில அனுப்ப பயமா இருக்கு, ஆம்பளை பசங்களையும் வெளியில அனுப்ப பயமா இருக்கு. சரி, வீட்டுக்காரி வெளியில போறாங்கன்னா தொழில் நடத்துற இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் அதிருப்தி, எல்லாரும் ஸ்ட்ரைக்கு, எல்லாரும் பஞ்சாயத்து. போன ஆட்சியில் இருந்தப்ப ஸ்டாலின் என்ன பண்ணாரு, யாராவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா போடும், எட்ரா வண்டியை கைப்பிலன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க ஆர்ப்பாட்டத்தில் உட்காந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு சரி பண்ணிடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேணுமா, நாங்க தரோம் வாங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் உயர்த்தி தரணுமா, நாங்க பண்ணி தரோம் வாங்க, இந்த கௌரவ விரிவுரையாளர்களா நான் உங்களுக்கு வரோம், எல்லா வாக்குறுதியும் கொடுத்தீங்க, செஞ்சீங்களா எதையாவது? இப்ப நேத்து கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணா அரெஸ்ட் பண்றீங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தவே ஒரு அனுமதி இல்லாத ஒரு அரசுங்கிறது தான் பாக்குறோம். அப்போ முழுக்க முழுக்க ஒரு பாசிச ஆட்சி, சர்வாதிகாரி ஆட்சி நடத்திட்டு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாஜக இருக்கிற நீங்க நினைச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை திட்டுறீங்க, உள்துறை அமைச்சரை திட்டுறீங்க. அது எப்படி உங்க வீட்டுல இருக்கிற இன்னைக்கு ஒரு வேலைக்காரங்களை அந்த மாதிரி திட்டினோம்னா கூட போடான்னு வேலையை விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க ஒரு முதலமைச்சர், பிரதமரையும் ஒரு உள்துறை அமைச்சரையும் எவ்வளவு கேவலமா வேணா பேசுவீங்க. ஆனா பாஜக அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், போடான்ட்டு நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு முதலமைச்சரையோ இல்ல திமுக இருக்கிற நிர்வாகிகளையோ, பாஜக அனிதாபிகளோ இல்ல பாஜக நிர்வாகிகளோ ஒரு பதிவு போட்டுட்டா நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு போலீஸ் போய் அங்க வீட்டுல நிக்குது. நாங்க என்ன சொல்றோம், கஞ்சா கடத்தின வீட்டுல போய் நீங்க அந்த மாதிரி நில்லுங்க, ஒரு பொம்பளை புள்ள மேல கை வச்ச வீட்டுல போய் நீங்க அந்த மாதிரி போலீஸ் நில்லுங்க. அதை விட்டுட்டு ஏங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டவனெல்லாம் இப்படி குறி வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப யாரு பாசிஸ்ட்? அப்ப இந்த மாதிரி ஒரு பாசிச ஆட்சி நடத்துற நீங்கள கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா தமிழர்கள்? கரெக்டு. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த வெள்ள நிவாரண நிதி கடை வாங்கினதோ, இல்லை இந்த மகளிரில் வந்து பல பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 ரூபாய் வாங்குறதோ, இல்லை ரேஷன் கடையில் போய் வாங்குறதோ, பல முறை நானே நேரடியாக பார்த்துருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்கலாம் 2500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கடையில் வசதியாக இருக்கிறவங்க வாங்குறாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் தேவையே கிடையாது. 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் அந்த 1000 ரூபாய், அதனுடைய மதிப்பே அவ்வளவுதான். அது வந்து போய் சேர வேண்டியவங்களுக்கு போகலை. இப்படி எல்லாம் இருந்துமே மக்கள் வந்து இன்னும் அந்த ஆட்சியை தானே நம்புறாங்க. சரி, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வாங்குறாங்களே, அந்த வாங்குறவங்க வந்து அப்படி என்ன அரசை வந்து ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லும்போது தனிநபர் லெவல்ல இவங்களும் ஊழல் செய்யறாங்கன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு உதாரணமா நான் இந்த ஊழல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஊழல்னு சொல்றதை விட ஒரு கிரீடினஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட, இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணமா நம்ம ஒரு ஓலாலேயோ உபர்லேயோ புக் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க, நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்துட்டேன். 3 பேர் புக் பண்ணாக்க 3 பேர் என்ன கேட்குறாங்கன்னா 200 ரூபா மேலே கொடுங்க அப்படின்னு. அதாவது அவங்க கேட்குறது கிட்டத்தட்ட 30% 40% அதிகமாக கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து வந்தார்னா அவர் 1 ரூபா கூட எக்ஸ்ட்ராவாக கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? அப்ப வந்து பொதுமக்கள் வந்து ஊழல் செய்யும் போது அவங்க எப்படி ஊழல் செய்யற ஒரு ஆட்சியை அகற்றிடுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு.
இதை தான் வந்து முன்னே நம்ம தமிழ் மாதிரி சொல்லியிருக்காங்க, மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜர் ஐயா, அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளாம் எப்படி இருந்தாங்க? சைக்கிள் கூட இல்லாமல், ஒரு கரை வேட்டி மாத்து வேட்டி இல்லாமல் ஒரு எளிமையான அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க. இந்த 1967 எப்போ இங்கே திமுக வந்துச்சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள்கிட்ட இங்கே லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணம் தான், இதெல்லாம் தப்பு கிடையாதுன்ற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி, இது எப்படின்னா நான் மட்டும் இந்த கையில் அழுனேன்னு வச்சுக்கோங்க, என்னைய திருடுன்னு சொல்லிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவேன், 2 கை அள்ளி உன் பையிலையும் போட்டுருவேன், நீ எடுத்துக்கோ ஏன் சும்மா இருக்கேன்னு. ஸோ இப்படிதான் மக்கள் என்ன பண்றது, நானெல்லாம் கொள்ளையடிச்சுட்டேன் ஓட்டுக்கும் உனக்கு காசு கொடுத்துருவேன். இல்லை அதை தான் அப்போ மாற்றணும்னா இவங்க 67 இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 2 தலைமுறையை நாசம் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ நாங்கள் அதை பண்ணணும்னா நிச்சயமா அதுக்கு நேரம் எடுக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா மக்கள்கிட்ட போய் நின்று பேசுறோம், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, அவன் உங்க தலைக்கு 1 லட்ச ரூபா அங்கே கொள்ளையடிச்சிட்டு உனக்கு ஓட்டுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஏமாத்துறான். அப்ப இந்த இன்னைக்கு ஓட்டுக்கு நீ வாங்குற 2000க்காக நீங்க அடுத்த தலைமுறையை அடகு வைக்கிறீங்க. இலக்கு 2026 அப்படின்னும் போது இன்னும் ஒரு ஏற்பட்ட ஒரு மனமாற்றத்தை உங்களால கொண்டு வர இல்ல மனமாற்றம் அப்படிங்கறது வந்து நான் ஓட்டுக்கு வாங்காம பண்ணுவேங்கிறதுக்குலாம் இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு 26ல இவங்க தோக்க போறது திமுகவாலேயே தான் தோக்க போறாங்க. திமுகவை எப்படி கேவலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கிறது மக்களுக்கே தெரியும். இன்னும் பாருங்க, பயத்திலையும் பதற்றத்தையும் இப்ப இங்க என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் அவங்க கடுமையான பயத்திலையும் பதற்றத்திலையும் இருக்காங்க. பயத்திலையும் பதற்றத்திலையும் இருக்கவங்க இன்னும் நிறைய தவறுகள் செய்வாங்க. அப்ப இன்னும் நீங்க பாருங்க, இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கும் கடவுளுக்குமே ஒவ்வாத ஒரு கட்சி. நீங்க நல்லா பாருங்க, அவங்க பேசாம ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தா அப்படியே ஒரு ஆட்சி பண்ணிட்டு போனா கூட இயற்கையே வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணு பஞ்சத்தை கொடுக்கும், இல்லைன்னா வெள்ளத்தை கொடுக்கும், இல்ல சீற்றத்தை கொடுக்கும். அப்படி ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே கடவுளை நிந்திக்கிறது, கோவில்களுக்கு வந்து நான் துரோகம் பண்றது, கோவில் நிதியை வந்து இது பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கடவுள் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அப்போ 2026ல இவங்க ஆட்சி அகற்ற போறது கட்டாயம் வருது. இயற்கையை பத்தி சொல்றதை விட நான் சொல்றது என்ன, தனி மனிதர்களே வந்து ஒழுக்கமா இல்லாம தாங்களுக்கு எது வசதியோ தனக்கு எது சௌகரியமோ அதில் மூழ்கி இருக்கும்போது ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது பொலிட்டிக்கல் பாயிண்டா இருக்குமா, தேர்தல் பிரச்சனையா ஊழல் பார்க்கப்படுமா மக்களால அப்படிங்கறத தான் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தடவையும் முன்னெடுக்கிறது என்னன்னாக்கா, ஒரு சின்ன இடத்துல ஊழல் பண்றாங்கிற ஒரு அந்த அதாவது ஒரு டெண்டர் விடுறாங்க, அதுல ரிப்பீட்டேட்டிவா ஒரு நேம் வருது, இல்ல ஒரு தீபாவளி பிரைஸ்க்கு இது ஐ மீன் கிஃப்ட் கொடுக்குறாங்க அதுல வருதுன்னு அந்த மாதிரிலாம் வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து காமிச்சிருக்காரு. அதை வந்துட்டு பப்ளிக்கு ரீச் ஆகிற லெவலுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய 1-2 மீடியா பிளஸ் நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் சாராதவர்கள் ஆனா பிஜேபி மேல அபிமானம் இருக்கிறவங்க இவங்க நிறைய வந்துட்டு சோசியல் மீடியால இதை எடுத்து பேசியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் மேடம் சுமத்தியும் அதுக்கு ஆன்சர் சொல்லட்டும். 2 பேருமே என்னன்னா, சோஷியல் மீடியாவில் முக்கியமாக நான் படிக்கிறது என்னன்னா, ஆமாம் சார் ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 5ன்னு 10 100 ஃபைல் வரைக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கரெக்டு. அதுக்கப்புறம் இடி வராங்க, சிபிஐ வந்து ரைட் பண்ணுறாங்க, எல்லாரும் வராங்க. அது தவிர டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து மெத்த பிடிக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. கடைசியில் ஆக்ஷன் ஒன்றுமே இல்லையே சார், அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஆக்ஷன் எடுத்தா தானே சார் மக்களுக்கு நம்பிக்கை வரும்னு கேட்குறாங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்போஷருங்கிறது ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்போஷர் ஆகி அது ரீச் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்குங்கிறது. இதுக்கு மேற்பட்டு தான் வந்துட்டு அதாவது ஒரு நம்மளோட ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆட்சி இருக்கும்போது, ஒரு ஜுடிஷியரின்னு அங்கே இருக்கும்போது எல்லாமே வந்துட்டு உடனே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கு, அதை பார்த்து தான் பண்ண முடியும். ஆட்சியை கலைக்க முடியுமா, ஏன் கலைக்க கூடாதா ஆட்சியை, ஏன் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண கூடாதா அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த சொல்றப்பல நம்ம இவர் 2 நாள் முன்னாடி கலைக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னு வேற சொல்றாங்களே. அதாவது எப்படின்னா சர்வாதிகார ஆட்சிங்க. அப்போ வந்து மோடி வந்து பாசிஸ்ட், பிஜேபி வந்து பாசிசம் அப்படியே தவறு நிரூபிக்கப்படுது. நீங்க வந்து எல்லா ஏஜென்சியும் உங்க கையில இருக்கு, தவறுகள் நடக்குதுன்றீங்க, ஃபைலா கொடுக்குறீங்க. ஊழலை பத்தியோ இல்ல மண் அள்ளுறத பத்தியோ இப்ப சிபிஐ திருப்பியும் வந்து பேரை போட்டே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா அப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ப பல விதத்துல இருக்கும்போது நீங்க வந்து இது எல்லாமே வழக்குகள் கோர்ட்ல இருக்குல்ல சார். உங்களுக்கு நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் கோர்ட்ல நிரூபிக்கப்படாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி தானே போக முடியும். நம்மளோட இதுக்கா எங்களுக்கு இவங்களை பிடிக்குது, இவங்க நேரடியா தெரியுதுங்கிறதுக்கா. இப்ப நான் கண்ணதுக்கு ஒருத்தரை பாத்திருக்கேன், குற்றவாளின்னு ஒருத்தர் கொலை பண்ணிருக்கான், நீதிபதி அதை பாத்திருக்கான்றதுக்காக உடனடியா அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட முடியாது இல்ல. ஆஸ் பர் நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் படி தான் நம்ம போயாகணும். இப்ப பொன்முடி அவர்கள் வழக்காகட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்காகட்டும், ஜெகத்ரட்சன் இதெல்லாமே அண்ணாமலை அவர்களோட டிஎம்கே ஃபைல்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டு அவர்
ஜெகத் ரட்சகன் அவர்கள் இன்னைக்கு ஃபைன் வரைக்கும் கட்டியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு வந்துட்டு இருக்கு. பொன்முடி அவர்களுக்கு வந்து குற்றம் தண்டனை கொடுக்கப்பட்டு திரும்ப அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நான் ரொம்ப வயசானவங்க, என்னால ஒண்ணும் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் இது வந்து வாங்கிட்டு ஒரு நிமிஷம். காரணம் எதுவா வேணா இருக்கட்டும், வயசானதோ இல்லை உடம்பு சரியில்லாதோ உடல்நிலை சரியில்லை எது வேணா இருக்கட்டும், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து கவர்னரையே கண்டித்து பதவி பிரமாணம் செய்து வைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த கேஸில் பிடிமானம் இல்லைன்னு தானே ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீங்கள் சொல்கிறீங்க ஜுடிஷியரி ஒன்றுமே கையில் இருக்குன்னு, அந்த ஜுடிஷியரி கையில் இருந்தது தானே எடுத்து கவர்னர் கையில் கொடுத்து பண்ணி வை பதவி பிரமாணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆங்கிளில் நீங்கள் சொல்கிறீங்க? ஒன்று உங்களுடைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அப்படியே நிலுவையில் இருக்குது, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம், ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இல்லை. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது சரியாக படலை, அதனால் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்ல போறீங்களா? எப்படி அதை நியாயப்படுத்துறீங்க? சுப்ரீம் கோர்ட் தானே பதவி பிரமாணம் செய்ய வச்சு சொல்லி கவர்னருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் பண்ண முடியுமா சார்? கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான். எனக்கு கான்ஸ்டிடியூஷன்ல லூப் ஹோல்ஸ் இல்லாம கிடையாது. ஸோ அங்க வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கிடைச்சாலும் அவங்க வந்துட்டு தே ஆர் யூசிங் தட். பட் என்னன்னாக்க இது வந்து எத்தனை நாளைக்கு போகுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. ஏன்னாக்க ஒன் ஸ்டெப் ஆஃப்டர் த அதர் தான் எடுத்து வைக்க முடியாது, ஒரு லீப்பா எடுத்து வைக்க முடியாது. ஏன்னாக்க அந்த லீப் எடுத்து வைக்கும் போது என்ன ஆச்சுனாக்க இவங்க வந்துட்டு தன்னோட ஆட்சி தன் கையில இருக்குங்கிறதுனால இதை பண்ணாங்கிற ஒரு பிம்பத்தை மோடி, அதாவது பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற எல்லாரும் முன்னெடுப்பாங்க. நம்ம பார்த்திருக்கோம் பிஜேபிக்கு எதிர்க்க இந்த ஊர்லயே வந்துட்டு நம் எதிர்கட்சின்னு, அதான் ஆளுங்கட்சின்னாக்கா அது 12 கட்சி கூட்டணி, ஒரு கட்சியோட கூட்டணி கிடையாது, 12 கட்சி கூட்டணி. அப்ப எப்படின்னாக்க அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்லது பண்றாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு 12 பேர் இருக்காங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் there are so many things that are pending, there are so many things that needs to be considered. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் கேஸ் சொல்லியிருக்கீங்களா, கவர்னர் கேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா it has to go for the review petition, then curative petition, later it will go to the constitution bench. இப்போ இந்த ப்ராசஸ் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால தான் கவர்னர் ஹஸ் கால்ட் ஃபார் துணைவேந்தர் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டது, தைரியமாக கூப்பிட்டது காரணம் தான். ஏன்னா இன்னும் அவர் துணைவேந்தர் வேந்தரா கண்டினியூ பண்ணுறாரு அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் ரூலிங். அதான் உண்மை. நம்ம எடுத்துட்டு போற ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத எடுத்துட்டு போனானாக்கா அந்த ஒரு ஸ்கீம்ஸை நாங்கள் அங்கே பண்ணணும்னாக்கா அதுக்கு பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. அவன் வந்து பெர்மிஷன்ங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைமுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்கு வரவங்களுக்கு மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஆனா அவங்க வெளில போகும்போது அதை பத்தி பேசக்கூடாதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க கூட சுத்தி நிக்கிறாங்க இல்லையா. ஒரு தொகுதினாக்கா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அவங்க கட்சியை சார்ந்தவங்க, அவங்களோட கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தர் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது அங்க எப்படி பிரேக் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த பிரதான் மந்திரியோட அந்த 5 லட்சம் 70 சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பண்ண ஒரு ஸ்கீம் இருக்கு. 70 வயசு ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு 5 லட்சத்துக்கு காப்பீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பீடு கொடுக்கறதுக்கு வரவங்கனாக்க அங்க ஒரு பேரிகேட் போட்டு அந்த பக்கத்துலயே அனுப்பிச்சிருவாங்க. அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, போக முடியாது இப்போன்னு சொல்லி அனுப்புறது கண் முன்னாடி நாங்க பார்த்திருக்கோம். எனக்கு இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க அங்கங்க சின்ன சின்ன விஷயங்களா இந்த அதாவது நம்ம சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ங்கிறது மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடியவங்களோட பெனிஃபிட்ஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. தெரியாது, அதாவது போய் ரீச் ஆகாதவங்க தான் வந்துட்டு ரீச் ஆனவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்படின்னாக்கா அந்த நிமிஷம் கிடைக்கக்கூடிய 1000 ரூபாய் 2000 ரூபாவை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப வருஷமா ஊறி போன ஒரு விஷயம். உடனே வந்து மாத்தணும்னாக்கா அது மாத்துறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்க போறது கிடையாது. ஒண்ணு அது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னது வந்து இப்போ தலைவரை வந்துட்டு வேற ஒரு தலைவர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, இது திருப்பி சொல்றதுதான். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர் மாறுறதுங்கிறது இந்த கட்சியில நடக்கிற யாருமே வந்துட்டு பெர்மனன்ட் இதுவும் கிடையாது. அந்த இப்போ இது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் டேக்கன் பை த பார்ட்டி. எனக்கு மற்ற எத்தனையோ மாநிலங்கள்ல வந்துட்டு ஆட்சியை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஒரு டீம்னால தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணினா அந்த மாற்றம் கொண்டு வரணும்னு யோசிக்காம பண்ணிக்க போது இல்ல சென்ட்ரல்ல அவர் கொடுக்க போறாருனாக்கா அவரோட கை ஓங்கி இருந்து அவரால் இன்னும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ற லெவலுக்கு தான் வந்து அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்களே தவிர நீங்க அங்க இருந்து பாத்துக்கங்க இங்க நாங்க பாத்துக்கறோங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரவே வராது. அத நம்பிக்கையா நம்ம சொல்ல முடியும். அதுதான் அதை நம்ம நம்பிக்கையா சொல்ல முடியும். ஏன்னாக்க
அவருக்குன்னு ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டா அவருக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரோல்ஸ் தான் இருக்கும். இப்போ சென்ட்ரல்ல இருந்து ஒரு கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா அவர் வந்தாருனாக்கா அவருக்கு பவர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த பவரோட வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அது நடக்கும். ஏன்னாக்கா இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன். ஏன்னாக்கா அவர் வந்துட்டு எலெக்ஷன் போது அவரோட ஃபேஸ் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் போது அவரோட ஃபேஸ் இருக்குங்கிறது தலைமையிலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவர் வந்து he is like the blue eyed baby for face of தமிழ்நாடு. ஸோ கண்டிப்பா அவரோட பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும். அண்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு கொள்கைக்காக போராடுறவங்க. ஸோ அந்த விதத்துல யாருமே ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் பிஜேபியில வரவே வராது. கூட்டணி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத வந்து மகாதேவன் சொல்வார். இல்ல, கூட்டணி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்னு நான் சொன்னதுதான் அதேதான். நயினார் நாகேந்திரன் இப்ப பதவி ஏற்றிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, அவருடைய கிராஸ் ரூட் லெவல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். அதனால தான் நேற்று ஒரு பேட்டியில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒரு பைட் கொடுத்துருக்காரு பாருங்க. நான் ஏடிஎம்கேல இருக்கிற எல்லாரையுமே கிளைக்கழகம் வரைக்கும் இருக்கிற தொண்டர்களை நன்கு அறிந்தவன், அவர்களை அரவணைத்து செல்லும் பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால எங்களுடைய பிஜேபி ஏடிஎம்கே கம்பைன் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும், அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னும் போது கிண்டலாக ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எந்த பத்திரிகையிலேருந்து வரீங்கன்னு கேட்டார். புதிய தலைமுறை. ஏன் தம்பி புதிய தலைமுறை, ஏன்பா இப்படிலாம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்கு? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு நல்ல சீராக தான் போயிட்டு இருக்கு. திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் லட்சியம். நன்றி. மிக ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் நடந்திருக்கு. இதில் சில பேர் வந்து சில நெகட்டிவ் கருத்துக்களை கூறியிருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் ஆஃப் த ட்ராக்காக சில கேள்விகளை நானே கூட கேட்டிருக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன, எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 2026 ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற விருப்பத்தினால் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதை சார்ந்த சரியான பதில்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2026 வெற்றி பெறுவோம் என்ற ஒரு உறுதியோட நம்பிக்கையோட இந்த கலந்துரையாடலை முடித்துக்கொள்ளலாம். நன்றி அனைவருக்கும்.